சாமி அதே மாதிரி கழுப்பு கழித்தல் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. கழுப்பு கழிக்கிறதுக்கு எதுக்கு வருவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து எதனா சுத்தி போட்டிருப்பாங்க. அதுல வந்து திஷ்டி ஏறிடும். 2வது வேற யாருன்னா செய்வினை செய்து வச்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த தொழில் முடக்கம்லாம் இருக்கும். தொழில்ன்றது நல்லா போயிட்டு இருந்திருக்கும். அந்த இடத்துல ரூ. 5000 ரூ. 10,000 வருமானம் ஒரு தொழில் செய்கிற இடத்துல போயிட்டு இருந்துச்சுன்னா, ஒண்ணுமே இல்லாம 1000 2000க்கு வந்து அந்த தொழிலே அந்த இடத்துல முடக்கிற அளவுக்கு ஆயிடும். இந்த காலில் பார்த்தீங்கன்னா இந்த கொப்பளம் வருது, இந்த கால் பிடிச்சி அந்த நரம்புகள்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி ஏகப்பட்ட உயிர் போற அளவுக்கு அந்த பாதிப்பு வந்து அது கழிப்புல அது வராது. ஏவல் செய்தாங்கன்னா அந்த உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். கழிப்புக்கு வந்து சின்ன சின்ன பேசிக்கா சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கும். நரகத்தை மட்டும் கொடுத்துருக்கோம். ஆனா ஏவல்ன்றது பார்த்தீங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கொடுத்துரும். அது வந்து நரகத்துக்கும் மேல இருந்து நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி ஏவல் விஷயங்கள்ன்றது கொடூரமான வேலை. நீங்க ஏவல் பில்லி சூனியம்லாம் ஓட்டுறீங்க, அது உங்களுக்கே பாதிப்பா அமைஞ்சிருக்கா எப்பவாவது? அந்த இடத்துல பாதிப்பு வராம இருக்கிறது தான் நம்ம அந்த இடத்துல பூஜைகள் வந்து சரியான முறையா நம்ம செய்யறது. அந்த இடத்துல சின்ன ஒரு பூஜைகள் தவறு நடந்துச்சுன்னா கூட கண்டிப்பா நம்மளுக்கு அதுல 100% பாதிப்புன்றது உண்டு. அந்த பாதிப்புலாம் மீறி தான் இந்த இடத்துல இந்த விஷயங்கள்லாம் செய்யறது. இந்த நாங்க செய்யற பூஜை, இந்த மயானத்துல செய்யற பூஜை கூடயும் சரி, இந்த இடத்துல செய்ய வேண்டிய அச்சரங்கள் போட்டு செய்யக்கூடியும் சரி, கண்டிப்பா இதோட பின்விடைகள்ன்றது அதிகமாகும். ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல மக்கள் குறைகளை தீர்க்கணும். நம்ம இந்த வச்சிருக்கிற நம்ம கத்துக்கிட்டு வந்த வேலைகளை அந்த இடத்துல எல்லாருக்கும் பயன்படும்ன்ற நோக்கத்துக்காக நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா நல்லது செய்யணும். இப்போ ஏவல் சூனியெல்லாம் வைக்கிறாங்கல்ல சாமி, அது அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கே அஃபெக்ட் ஆகுமா? ஏவல் சூனியை வச்சிருக்கிறதுக்கும் கண்டிப்பா எஃபர்ட் ஆகுமா, அவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அவங்களோட குலதெய்வம் பாத்தீங்கன்னா ஒரு பிரதான தெய்வம் முனீஸ்வரனா இருக்கலாம், இல்ல அங்காள பரமேஸ்வரியா இருக்கலாம், காளியா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து சுடலமாட, இந்த மாதிரி தேவதைகள், காட்டேரி, இந்த மாதிரி தேவதைகளா இருக்கும். அவங்க வந்து தெய்வங்கள் வந்து வீரியம்ன்றது கம்மியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அவங்கள போய் தாக்கும். அதுவே அந்த தெய்வங்கள் வந்து வீரியம் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா செய்தவங்களையே போயிட்டு ரிட்டர்ன் அடிக்கும். இதுதான் அதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அவங்க தெய்வம் வந்து ரொம்ப ஈடுபாடா கும்பிடுறவங்க ஒன்று இருப்பாங்க, ஒருத்தர் தெய்வத்தை அந்த இடத்துல அலட்சியமா படுத்துறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஈடுபாடா ரொம்ப தெய்வ சக்தி இருக்கிற இல்லடமா இருக்குதுன்னா அந்த இடத்துல போகும்போது அது பயந்துகிட்டு ஓடும். பயந்துகிட்டு ஓடுறதுனால அது திருப்பி யாரு செய்தாங்களோ அவங்களதான் போய் அடிக்குமே தவிர மாந்திரிகரை வந்து அடிக்காது. இது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா தீவினைகள் செய்யறது அவங்களையும் கொஞ்சம் அடிக்க தான் செய்யும். அது கேர்ஃபுல்லா செய்யறது தான் நம்மளோட விஷயம். அது பச்சைன்னு சொல்லுவாங்க. பஞ்சபட்சின்னு சொல்லக்கூடிய 4 கிழமை நாட்கள்லாம் பார்த்து செய்தாங்கன்னா அது சரியா இருக்கும். ஏன தோணுன்னு எடுத்து செய்தாங்கன்னா கண்டிப்பா அதுல பிரச்சனைகள்ன்றது உண்டு. ரத்த உறவிலே வந்து பில்லி சூனியம்லாம் செய்யறாங்க, அது எந்த மாதிரியாக அமையும்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு செய்யறதோ, ஒரு கணவன் வந்து மனைவிக்கு செய்யறதோ, இல்லைன்னா அவங்க மாமா மச்சான் அந்த இடத்துல வந்து செய்யறது இந்த சொத்து தகராறுக்கெல்லாம் அதிகமா கண்டிப்பா இந்த நில தகராறு, இந்த சொத்து தகராறு, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம பணம் வந்து நம்மளுக்கு வரணும், நிலம் வந்து நம்மளுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சொந்த தம்பிக்கோ அண்ணனுக்கோ செய்யறதுலாம் எல்லாம் அதிகமா உண்டு. நடைமுறையே இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம கிட்டே ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம செய்யறதுல இருந்தா சொல்லி கொடுப்போம். ஆனா அது பிரச்சனையே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம்.